வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்பாடின்னு பெருமூச்சு விட்டு சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. சந்தோஷமா திங்கக்கிழமை தான் ஆனாலும் தராம வேலைக்கு போவேண்டான்னு போன திங்கக்கிழமை தான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா போயிருப்பாங்க வேலைக்கு. மச்சான் எனக்கு மண்டே அன்னைக்கு இவ்வளவு ஹாப்பியா வேலைக்கு வரீங்களா? என்ன பார்த்துட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கலையா? முக்கியமான மேட்ச் வின் பண்ணிருக்காங்க பாப்பு, இன்னைக்கும் எங்களுக்கு சண்டே தான் அப்படின்னு ஹாலிடே மூட்ல தான் போயிருப்பாங்க வேலைக்கு. எஸ், எனிவே பஞ்சாபுக்கு வின் பண்ண தரம்சாலால செம்ம இம்பார்ட்டன்ட் விக்டரி. அதே மாதிரி இங்க ஆறாரு பாலைவனத்தில் பூத்த ரோஜா மாதிரி, பாலைவனத்துல அந்த ரோஜாவே கிடையாதுயா, நீங்க பாலைவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்மார்ட்டா இருக்கு. நம்ம 3 விஷயங்களை பத்தி பேசணும். சிஎஸ்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஒன்னு, டாஸ் வின் பண்ணா பேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசணும். பட் டாஸ் வந்து ஆர்ஆர் வின் பண்ணாலும் சஞ்சு சாம்சன் மைண்ட்ல இருக்கும், பிகாஸ் டே கேம் டியூ ஃபேக்டர் இருக்காது அப்படினால அவங்க பேட்டிங் ஆகுவாங்கன்றது நான் பதிவுல சொன்னேன். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் கையை தூக்கி எஸ் வி ஆர் பேட்டிங் அப்படின்னாரு. சோ சிஎஸ்கே வந்து முதல்ல போலிங் போட்டு சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தது. அங்க டாஸ்ல நம்ம பார்த்தோம். சிஎஸ்கே மீண்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. சாண்டனர் ஏற்கனவே சொன்னார், ருத்ராஜ் கேப்டன்ஸ்ல பெஞ்ச்ல இருக்கலாம் பிஸியாவே இருக்கான். நீயா நானா அடுத்த மேட்ச் யாரு அப்படின்ற மாதிரி தான் பிஸியா இருக்காங்க. தோனி கேப்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா ரிலாக்ஸ், அப்பா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் மச்சா அப்படின்ற மாதிரி பொறுமையா இருப்பாங்க. ஆனா அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பிஸியா வச்சிருக்கிற ஒரு கேப்டனா இருக்காரு ருத்துராஜ். ஓகே, உள்ள வந்திருக்கிறது தீக்ஷனா. விக்கெட் பேட்டிங் விக்கெட்டாலாம் இல்லங்க, இது பழைய செப்பாக் விக்கெட் மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேட்டுக்கு வரல பந்து, ஸ்லோ விக்கெட் அப்படின்ற போது ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சன் ரொம்ப நேரம் பேட்டிங் ஆன இருந்த விக்கெட்ல அப்படின்ற போது அவர் மைண்ட்ல இருந்த டார்கெட் என்னவா இருக்கும்னா ஒரு 170, 165, 170. ஏன்னா அவங்க கிட்ட அட்டகாசமான போலர்ஸ் இருக்காங்க, அதை எப்படியாவது டச் பண்ணணும் தான் அவர்கள் நோக்கம். அவருடைய அணுகுமுறையும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு சென்னை போலர்ஸ். அந்த ஸ்லோ விக்கெட்லயும் பாத்தீங்கன்னா இந்த லைன் அண்ட் லென்த் இம்பெக்கபிளா போட்டாங்க, ஷார்ட் பால்ஸ் அற்புதமா இது பண்ணாங்க. ஃபீல்டிங் தான் கொஞ்சம் சொதப்புறாங்க சிஎஸ்கே. இது என்ன ஆகுனா குரூஷியல் மேட்ச்ல போயிட்டு, அப்கோர்ஸ் அடுத்த மேட்சே குரூஷியல் தான் ஆர்சிபி அப்படின்ற போது நீங்க இந்த கேட்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கண்டிப்பா பண்ணி ஆகணும் சிஎஸ்கே ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும். டாப் 4க்கு போறதுக்கு சிக்னல் எங்க கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம சிம்ம சொருகுனா சிக்னல் நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு சிம்மா போட்டாங்க. அந்த சிம்மு தான் நம்ம சிறுவன் சிங், சிமர்ஜித் சிங். 2 இம்பார்ட்டன்ட் விக்டரிஸ்ல பங்களிப்பு இருக்கு. யாரும் பாத்தீங்கன்னா நம்ம சிறுவன் சிங். எல்லாருக்கும் பேட்ஸ்மேனுக்குலாம் சிம்மு சொப்பனமா இருக்கும், நம்ம சிம்ம சொப்பனமா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா சிம்ம சொப்பனம் மாதிரி வச்சு செமையா போடுறாங்க. அந்த ஆங்கிரி யங் மேன், நல்ல ஆட்டிடியூட், ஒரு அமைதியான ஒரு செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷமா இல்லாம ஓகே ஒரு விக்கெட் எடுத்துட்டான், அடுத்த விக்கெட் அழகா அடுத்து அது மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கான் அந்த பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சிறுவன் சிங். ஓகே, இது வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இந்த 170 எங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் பேட்டர்ஸ் சொல்லக்கூடிய அதிரடியான பேட்ஸ்மேன் 3 பேர் ராஜஸ்தானுக்கு டாப் 3. ஜெய்ஸ்வால் மீண்டும் அந்த ஷார்ட் பால் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஆகணும், அவர் வேர்ல்ட் கப் எல்லாம் போறாரு அப்படின்ற போது எல்லாருமே அப்படி கழுகு கண்ணு வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஸ்டம் ஷார்ட் ஆஃப் லென்த்ல அடிக்கிறாங்க, இவர் அடிக்கிறாரு மூக்கு மேல ராஜா. சோ ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு சாம்சன், இந்த 3 பேருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன். பட் இங்க என்ன ஆச்சுன்னா இந்த 3 பேருமே சேர்ந்து விளையாடிய பந்துகள் 65, எடுத்த ரன்கள் 60, நாட் ஈவன் ரன் பால். இங்க தான் அப்படியே ஒரு புஷ்னு இறங்கிடுச்சு. அந்த 170 அப்படின்றது கை விட்டு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இவ்வளவு அதிரடியான பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ற அளவுக்கு அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே பேட்டுக்கு வரணும் பால். அப்படி போட்டீங்கன்னா வேண மாதிரி வழி வந்தா டங்கு அடிப்பாங்க. இவங்க வரல, அப்படி போறாங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வந்த ஒரு விஷயம், எப்படியாவது ஒரு 170 போலாமான்னு சஞ்சு சாம்சன் யோசிச்சிருப்பாரு. பட் அந்த கட்டத்துல டக்குன்னு விக்கெட் ஊத்துறதுனால அந்த 170 கைவிட்டு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆர்ஆர். பட் சாம போலிங் போட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபீல்டிங் இன்னும் சப்போர்ட் பண்ணிருந்தா சிஎஸ்கே போலிங் இன்னும் பயங்கர பூதம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பனாங்க. தீக்ஷனா திக்கி மிக்கி காட்சி விட்டது தீக்ஷனா. அப்பா அவர் ஃபீல்டிங் வந்தாலே நம்மளுக்கு அவர் போலிங் ஃபீல்டிங் நம்மளுக்கு பிரச்சனை. ரேயான் பராக் மீண்டும் தான் ஒரு வேட்டையன் பராக் இந்த வருஷம் வேற மாதிரி ஆடுறாங்க அந்த பையன். நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எல்லாம் எக்கச்சக்க இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆர்ஆர். அவர் அவங்க வந்து நிறைய வந்து ஒரு லாங்கஸ்ட் ரோப், உலகத்தின் மிகப்பெரிய கயிறு யாருக்கு கொடுக்கப்பட்டதும் பாத்தீங்கன்னா ரியான் பராக் தான் கொடுத்தாங்க. அது கடைசியில அப்பா இந்த கைதை பிடிச்சி மேல வர ஆரம்பிச்சிருக்காரு ரியான் பராக். அது எஸ்பெஷலி ஒரு லாங் ஆஃப் மேல ஒரு ஷாட் அடிச்சாரு, செம்ம ஷாட். சோ அதன் காரணமாக எங்க முடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 141 அப்படின்றது. 141 போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் பிளேல நீங்க கச்சா மச்சம் விக்கெட் தான் கேமுக்குள்ள வர முடியும். ஆனா சிஎஸ்கே அதிரடியான ஒரு ஆரம்பத்தை இந்த மேட்ச்ல கொடுத்தாங்க. எனக்கு பதில 3 விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்னு, டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடுங்க, ஏன்னா போக டே கேம் டியூ ஃபேக்டர் இருக்காது, இப்போ சேசிங் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கலாம்ன்றது. டாஸ் உங்க கண்ட்ரோல் இல்ல. ஆர்ஆர்ல வந்து நல்ல டாஸ் வின் பண்ணார் சஞ்சு சாம்சன். இருந்தாலும் வந்து ஒரு அழகான விஷயம் என்ன பண்ணாருன்னா, இது பெரிய 170 எல்லாம் போச்சுன்னா இக்கட்டான ஒரு சேசிங் விக்கெட் அப்படின்றனால அழகா உணர்ந்து 150 சுருட்டினாங்க. ருத்ராஜ் கரெக்டான ஒரு விஷயம் பண்ணாரு. செகண்ட், ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் யுவர் ஸ்பின்னர்ஸ்.
ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு தீக்ஷனா ஃபுல்லா ஒரு போலிங் கொடுத்தாரு, ஜடேஜா வச்சு கலகினாரு, அவங்க 2 பேருக்கு ஒரு குரூஷியல் ஸ்பெல்ல போட்டு கொடுத்தாரு. இந்த மேட்ச் திருப்பி பழைய தோனி அந்த ஸ்பின்னர்ஸ் நம்புற மாதிரி ருத்ராஜ் பண்ணாரு. மொயின் அலிக்கு இந்த மேட்ச்ல தேவையில்லை, ஏன்னா இந்த மேட்ச்ல எல்லாருமே நல்லா போலிங் போட்ட ஒரு காரணத்தினால் மொயின் அலி பக்கம் போக வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. கரெக்டான ஒரு டிசிஷனா இருந்தது. மூணாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓபன் பண்ணுங்க ருத்ராஜ், யூ ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓபனர்ஸ். இன்ஃபேக்ட் நான் பார்க்க விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா ருத்ராஜ் அண்ட் ரச்சின் அப்படின்றதையும் பதிவுல சொன்னேன். அது ரெண்டுமே கரெக்டா சூப்பர். சோ இந்த மாதிரி லோ ஸ்கோர்லாம் நீங்க சேஸ் பண்ணும்போது பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணீங்கனாலே பாதி கிணறு தாண்டியாச்சு. நான் எப்பவுமே அந்த கமெண்ட்ரி லோக சொல்லிட்டு இருந்தேன், பவுல்ட்ன்றது இந்த முதல் ஓவர் வந்து ஒரு பூதம் இருக்கிற கிணறு. அந்த பூதம் இருக்கிற கிணறு அந்த முதல் ஓவர் அந்த பூதத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழாத்தனி மாதிரி தான் போலிங் போடுறாரு போல்ட். சோ அப்படின்றதுனால பவர் பிளேவை சூப்பரா கேபிடலைஸ் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திரா மீண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த இம்பெட்டஸ் கொடுத்தாரு. எப்பவுமே ருத்ராஜ் இந்த பக்கம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் இதுதான் ரஹாயனை பண்ணணும். 10 பால் 25, 15 பால் 30. இந்த அதிரடியான ஆட்டம் அந்த பக்கம் இருக்கிற ஓபனர் ஆடணும். இவர் வந்து இந்த பக்கம் இருக்கிறவர் வந்து ஒரு நங்கூரம் மாதிரி ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடியதான் ருத்ராஜோட வேலை. அதுதான் பண்ணார் ருத்ராஜ். சோ இங்க பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல 30 ரன் போயிட்டாங்க சிஎஸ்கே. அந்த 3:30க்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரச்சின். டப்பு டிப்புன்னு நோ டைம்ல ஒரு 18 பால் 27 அடிச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். அஸ்வினோக கடைசி பால் ஒரு சான்ஸ் எடுத்தாரு, ஓகே. பட் அந்த 27 ரொம்ப குரூஷியலா பவர் பிளேவோ ஒரு புஷ் கொடுத்தது. சோ சிஎஸ்கே ஹேட் தி அட்வான்டேஜ் இன் பவர் பிளே. அடுத்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவம் தூபே டக்குனு ஒரு ஜம்ப் கொடுத்தாரு, ஒரு 11 பால்ல 18ன்ற மாதிரி ஒரு கேமியோ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்குறதுக்கு. இந்த நார்மலா இந்த சின்ன ஸ்கோர்ல நம்ம பார்க்கும்போது ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்கப்பா, அவங்க 140 அடிச்சாங்க, இவங்க திருப்பி அடிச்சாங்க 18 ஓவர்ல நம்ம பாக்குறது தெரியும். பட் அந்த மேட்சை முழுமையா பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிரஷர் இருந்தது சேசிங்ல. இன்ஃபேக்ட் ஆர்ஆர் அந்த 140க்கும் 18 ஓவர் வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணாங்க, இழுத்து போச்சு. அப்படின்ற போது நம்மளுக்கு பார்க்கும்போது சிவம் 18 மாதிரி தெரியும், ஆனா குரூஷியலான ஒரு 18 டக்குன்னு ஒரே ஓவர்ல டேக் ஆஃப் பண்ணி ஒரு ஜம்ப் லிங்கம் கொடுத்தாரு. அது என்ன ஆச்சு, சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா இன்னும் கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. இல்லனா இது லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த ஒரு கேமியோ சிவம் தூபே ஆடலனா லாஸ்ட் ஓவர் இந்த விக்கெட்ல 10 ரன் டு வின் அப்படின்ற போது போலிங் டீமுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருந்தது. ஏன்னா விக்கெட் புதுசா ஒரு பேட்ஸ்மேன் நீ அடிக்கிற மாதிரி இல்ல, விக்கெட் போலர்ஸ்க்கு சாதகமா தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஃபன்னி டிஸ்மிசல் நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப புதுமையா. அது நிறைய ஆக்சுவலா கிரிக்கெட் ரூல் படி அவுட். ஜடேஜா வந்து அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் அப்படின்றது. இது ரொம்ப நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் அவுட் கொடுக்கப்பட்டார் ஜடேஜா, அவர் பார்த்தாரு பந்து எங்க இருக்கு, பந்து எங்கேருந்து சஞ்சு த்ரோ பண்றாரு அப்படின்றத பார்த்து அவர் கிராஸ் பண்ணாரு. இப்ப என்னன்னா பேட்ஸ்மேனுக்கு பந்து எங்க இருக்குன்னே தெரியல, ஆனா ஓடுறாரு. அவரோட உடம்புல ஏதோ ஒரு பகுதி படுது, ஸ்டம்ப்ல வந்து அது கரெக்டா அந்த ஆங்கிள் வந்து அவரோட உடம்புல படுது அப்படின்னீங்கன்னா தேர்ட் அம்பையர் வந்து அது நாட் அவுட் சொல்லிடுவார். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு பந்து எங்கன்னே தெரியல, அவரோட குறிக்கோள் வந்து அந்த கிரீஸுக்கு நான் போய் ரீச் பண்ணணும்ன்றதுதான். இங்க என்ன ஆச்சுன்னா ஜடேஜா அப்படி பாக்குறாரு, பந்து சஞ்சு கையில வந்துடுச்சு, அப்ப சஞ்சுக்கு எங்க இருக்கு அந்த இடத்துல அந்த ஆங்கிள் கிளியரா இருக்கு அப்படின்றதால அதை கட் பண்ணி ஓட பார்த்தாரு. அதன் காரணமாக அது ஆக்சுவலா டைரக்டட் பட்டிருக்காது. ஜடேஜா இப்படி ஓடினா கூட அது அங்க கலெக்ட் பண்றதுக்கும் யாரும் இல்ல போலிங் ஸ்டம்ப்ல. பட் இருந்தாலும் ஜடேஜா அதுங்க பற்றுமோன்னு சொல்லிட்டு இப்படி அப்ஸ்ட்ரக்ட் பண்ண போய் அது அவர் உடம்புல பட்டோனே ஆட்டோமேட்டிக்கா அம்பையர் ஏன் அவுட் கொடுத்தாருன்னா ஜடேஜாக்கு பந்து எந்த ஆங்கிள் வருதுன்னு தெரியும், அதனால அந்த ஆங்கிள் நோக்கி அவர் ஓடி அது அந்த பந்தை தடுத்தாரு டெலிபரேட்லி அப்படின்றதுனால அவுட் கொடுக்கப்பட்டார் ஜடேஜா. எனவே அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் ருத்ராஜ் ஒரு பக்கம் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், ஆனா பொறுமையா ஒட்டகத்தையும் ஆண்டார் ருத்ராஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னால பெரிய சிக்ஸர் அடிக்க முடியும், ஆனா இந்த சிச்சுவேஷன் இந்த விக்கெட் ரெண்டுமே எனக்கு சாதகமா இல்லை. நான் பண்ண வேண்டியதுலாம் ஒரு பக்கம் டக்குன்னு விக்கெட் பிடிச்சி ரன் பால் ஆடினா போதும் அப்படின்றத அழகா உணர்ந்து ஒரு மெச்சூர்டு பேட்ஸ்மேன் ஆடினார் ருத்ராஜ். ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நம்ம கிரிக்கெட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே எக்ஸைட்மெண்டா ஒரு விஷயம் 6-4 அந்த மாதிரி அடிக்கிற பேட்ஸ்மேன் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருவோம். பட் இந்த மேட்ச்ல அது தேவையில்லை, 6-4 தேவையில்லை. சிச்சுவேஷன் நான் எப்பவுமே நம்புற விஷயம், டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஒன் டேவா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், இல்ல 5 ஓவர் மேட்ச் இருக்கட்டும், சம்டைம்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு பிளேயர் அந்த சிச்சுவேஷன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா விக்டரி வில் ஃபாலோ. அதுதான் ருத்ராஜ் அழகா பண்ணாரு. எனவே ஆர்ஆர் அழகா ஃபைட் பண்ணாங்க. ப்ராப்ளின்னு ஒரு 25 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆர்ஆர் பக்கமே கூட போயிருக்கலாம். எனவே நம்ம மண்ணின் மைந்தன் அஸ்வின் வந்து நல்லா போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. சஹலும் அட்டகாசமா போலிங் போட்டாரு, மிச்சில் ஒரு குருஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஓவரால் நல்லா ஃபைட் பண்ணாங்க. எங்கேயோ 1-2 ஓவர் நீங்க போலிங்ல சடனா ஒரு ஓவர் ரன் போச்சுன்னா போலிங் சைடு வில் கம் அண்டர் பிரஷர். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரன்கள் ரொம்ப குறைவு. சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம சிறுவன் சிங் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்றனால வாழ்த்துக்கள். சிஎஸ்கே அந்த மேட்சை முடிச்சிட்டு ஒரு லேப் ஆஃப் ஆனர்லாம் பண்ணாங்க, தேங்கிங் த ஃபேன்ஸ். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எல்லா டீமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னங்க ஃபேன்ஸ் இல்லாம என்னங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பொழுது நீங்க அந்த கிரௌட்ல அப்படி உட்காந்துட்டு அதுக்காகவே ஒரு கட்டளை மாதிரி, தோனியின் கட்டளை மாதிரி வெயிட் பண்ணாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் யாரும் எந்த ஃபேன்ஸும் கிளம்பி போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேப் ஆஃப் ஆனர்ல தோனி அப்படி அவர்கள் நடந்து வந்தாங்க, டீமோட எல்லாருமே நடந்து வந்தாங்க.
பால்ஸ் எல்லாம் வந்து ஒரு ராக்கெட்ல டக்கு டக்குன்னு அடிச்சு கிரௌடுக்கு அதெல்லாம் வந்து பெரிய ஒரு மெமரியா இருக்கும். யாராவது ஒருத்தர் அந்த பந்து கேட்ச் பண்ணிட்டு அவங்க எடுத்துன்னு போயிட்டு ஆஹா தோனி அடிச்ச பந்து அப்படின்றது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல நான் மீண்டும் மீண்டும் நம்புற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அந்த ஃபேன் தான், அந்த ரசிகன். அந்த ரசிகனை வந்து நம்ம தேங்க் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லா ஸ்போர்ட்ஸ் டீமுக்கும் இருக்கிறத பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. வெல் டன் சிஎஸ்கே. இப்ப அடுத்த முக்கியமான क्वेश्चन, சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுமா அப்படின்ற கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். எனக்கு என்ன தெரியும். ஓகே, சிஎஸ்கே கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுமா? இதுல 3 நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல 16 பாயிண்ட், அதாவது அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட சிஎஸ்கே வின் பண்ணா குவாலிஃபைடுங்க. என்ன சார் எப்படி சொல்றீங்க? லக்னோ 16க்கு போயிட்டாங்கன்னா பாதகம் இல்லை. ஏன்னா நெட் ரன் ரேட்ல நம்மளுக்கும் லக்னோவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அன்லெஸ் லக்னோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி மார்ஜின்ஸ்ல வின் பண்ணாதான் சிஎஸ்கே பக்கத்துல வர முடியும். சோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணி 16 போனாலே குவாலிஃபை ஆகும். சிஎஸ்கே அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களும் 16க்கு போனா குவாலிஃபை ஆயிடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்தது இப்ப சிஎஸ்கே ஒருவேளை 14லே இருந்தால் ஆர்சிபியோட தோத்தா குவாலிஃபை ஆகுமா? அது நம்பர் 2. இது எப்படின்னா, ஒருவேளை அங்க லக்னோ 16க்கு போச்சு, சன்ரைஸ் ஹைதராபாத்தும் 16க்கு போச்சுன்னா சிஎஸ்கே அவுட். ஏன்னா குறைந்தபட்சமாவது 16 வேணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்ற போது சிஎஸ்கேக்கு 14ல இருந்தா எஸ்ஆர்எச்சோ இல்ல லக்னோவோ ஏதாவது 2ல 1 தான் 16க்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செகண்ட் சினாரியோ. இப்ப 3வது சினாரியோ, இல்ல லக்னோ 16க்கு போக முடியல, 14லே தேக்க மாட்டாங்க, இல்ல எஸ்ஆர்எச் 14லே தேக்க மாட்டாங்க. இப்ப சிஎஸ்கேவும் 14லே தேக்க முடிந்தால் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமா? இப்ப ஆர்சிபி 14, லக்னோ 14, சிஎஸ்கே 14, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் குவாலிஃபை ஆகுமா? சோ சிஎஸ்கே ஆர்சிபியோட தோத்து அவங்களுக்கு எது அங்க வரும்னா, இப்ப நெட் ரன் ரேட் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே வரும். இப்ப சிஎஸ்கே அங்க தோத்தும் குவாலிஃபை ஆகணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்னு 200 சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் 200, சிஎஸ்கே சேஸ் பண்றாங்கன்னா சிஎஸ்கே குறைந்தபட்சம் 182 அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், குறைந்தபட்சம் 182 அடிச்சு 18 ரன் வித்தியாசத்துல தான் தோக்கணும். அப்பனா அப்படி தோத்தாலும் ஆர்சிபி நெட் ரன் ரேட் ஸ்டில் பெட்டரா இருக்கும் சிஎஸ்கே. இல்ல ஒருவேளை சிஎஸ்கே 200 ரன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா ஆர்சிபி 18 ஓவருக்கு மேல தான் ஜெயிக்கணும். இந்த 2 விதமா சிஎஸ்கே தோத்தா அவங்க ரன் ரேட் ஸ்டில் ஆர்சிபியோட பெட்டரா இருக்கும். அப்ப சிஎஸ்கே தோத்தாலும் பாதகம் இல்ல, குவாலிஃபை ஆகும். நான் சொன்னது மத்த ஏதாவது எல்எஸ்டி இல்ல எஸ்ஆர்எச் ஸ்டில் 14 பாயிண்ட்ல இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் திருப்பி சொல்றேன், ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் 200னா குறைந்தபட்சம் சிஎஸ்கே 182 அடிச்சுட்டு தோக்கணும். அதே மாதிரி சிஎஸ்கே 200 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா ஆர்சிபி 18 ஓவருக்கு மேலதான் வின் பண்ணணும். இது இந்த மாதிரி சிஎஸ்கே தோத்தா குவாலிஃபை ஆவாங்க சிஎஸ்கே. இது வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இது பாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இவங்க ஈஸியா போகுவாங்க, அவங்க ஈஸியா போகுவாங்கன்னு பேசணும். ஆனா இப்ப வந்து அப்படியே உட்காந்து கணித மேதை மாதிரி கணக்கெல்லாம் போட்டு இல்லப்பா அவனுக்கு இவனுக்கு எப்பா அங்க பாரு எவனோ ஜன்னல் தந்து பாரு, இங்க பாரு எவனோ இங்க பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் தி சேஃபஸ்ட் ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் வின் பண்ணுங்க. மேட்ச் வின் பண்ணீங்கன்னா அது குழப்பமே கிடையாது, ஸ்ட்ரைட் அவே டாப் 4க்கு போகலாம். எனிவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸ்டே டியூன். நன்றி சகோ, உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் பரபரப்பான ஒரு கடைசி வாரத்துக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல்ல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் 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 எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே சகோ.